அந்த அம்மாவை பற்றி என்னத்தை சொல்கிறது, அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே தான் அதிகமான விதவைகள் இருக்கிறாங்க, காரணம் அதிமுக தான், டாஸ்மார்க்கை இழுத்து மூடுங்கள் என்று வாய்க்கிலேயே பேசியது தான் எங்கள் அக்கா கனிமொழி. இப்போ அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் வாய் மூடி அமைதியாக இருக்காங்க? இப்போ யாரோட ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி. யார் முதலமைச்சர்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு யார்? அண்ணன். அப்போ போயிட்டு அண்ணா அண்ணா என்னண்ணா நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓவராக பில்டப்பாக பேசிட்டேண்ணா, ஐயா எடப்பாடியை பார்த்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன், உங்கள் ஆட்சியில் தான் அதிகமான விதவைகள்லாம் ஆகிட்டாங்க, சாராயத்தை குடிச்சு எல்லாம் சாவுறாங்க, டாஸ்மார்க்கை இழுத்து மூடுன்னு எடப்பாடியை பார்த்து கேட்டேன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சு, நம்ம கவர்மெண்ட் வந்தோன்னா மரக்காணம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இது வரைக்கும் 100 பேருக்கு மேலே செத்துட்டாங்கண்ணா, எங்கே போனாலும் என்ன அந்த கேள்வி கேட்குறாங்கண்ணா, எனக்காகவாது இந்த டாஸ்மார்க்கெல்லாம் கொஞ்சம் இழுத்து மூடுண்ணா அப்படின்னு அக்கா சொல்லலாம்ல அண்ணங்கிட்ட. அந்த அக்கா பேசுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கா எங்களை பார்த்து பேசுகிறதுக்கு? அவங்கள் மீதே அவ்வளோ விமர்சனம் இருக்குது. நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு அக்கா தான் சொன்னாங்க. அதை திமுக ஆட்சி வந்தவுடன் அது கரெக்டாக சரி செய்து விடுன்னு அக்கா சொன்னாங்க. என்னக்கா ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு அக்கா. இது வரைக்கும் 20 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? அதனால் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கும் பேசுவதற்கும் திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு யாருக்குமே எந்த அருகதையுமே முதல்ல கிடையாது.